டிடி தமிழ் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கம். இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேக்கு. இதை கேக்குன்னு சொல்லலாம், டெசர்ட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கா. இது பேர் ட்ரஸ்லெஸ் சீஸ் கேக். இது வந்து எப்படின்னா, ட்ரஸ்லெஸ் சீஸ்ங்கிறது வந்து 3 கைண்ட் ஆஃப் மில்க்கு யூஸ் பண்ணி செய்கிற கேக்கு. இந்த கேக்கோட பேர் வந்து ட்ரஸ்லெஸ் சீஸ் கேக்கு. ட்ரஸ்லெஸ் சீஸ்னால் என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் அந்த மெக்சிகோ சைடில் வந்து உருவான கேக்கு தான் இது. இது வந்து 3 கைண்ட் ஆஃப் மில்க் மிக்ஸ் பண்ணி வர்ற கேக்குன்றதுனால இதுக்கு பேர் இந்த ட்ரஸ்லெஸ் சீஸ் கேக். இது ஃப்ரான்ஸ்லேயே ரொம்ப ஃபேமஸ். அங்கே மட்டும்தான் சாப்பிடுவாங்களா, அங்கே மட்டும்தான் என்ஜாய் பண்ணுவாங்களா? நம்மளும் அந்த கேக்கை என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். இதை வந்து டெசர்ட்டாக சாப்பிடல ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டு டெசர்ட்டாக சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை வேறு எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அழகாக நான் ஒரு பாக்ஸ் காட்டுறேன். அந்த மாதிரி பாக்ஸில் வச்சுட்டு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய் பண்ணலாம். இப்போ இந்த கேக்குக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைங்கிறத பார்க்கலாம். மைதா வேண்டியது இருக்குது, ஆயில், பேக்கிங் பவுடர், ரோஸ் எசன்ஸ், ரோஸ் சிரப், பேக்கிங் சோடா, சுகர், மில்க். இந்த கப்பில் உள்ளதில் வந்து 3 கைண்ட் ஆஃப் மில்க் மிக்ஸ் ஆகிருக்கு. இது வந்து சோக்கிங்க்கு நான் யூஸ் பண்ணுவேன். இதில் என்னெல்லாம் இருக்குன்னா, மில்க் இருக்குது, க்ரீம் இருக்குது, மில்க் மெய்ட் இருக்குது. ஸோ இந்த 3ம் இதில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி இந்த கேக் ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த கேக் பண்ணுறதுக்கு நான் வந்து பேஸாக பண்ணுறது இதில் வந்து ரோஸ் கேக் பண்ணுறேன். இதில் ரோஸ் கேக்குன்னு இல்லை, எனி கேக் நீங்கள் பண்ணலாம். பிஸ்தா கேக் பண்ணலாம், இல்லை வேறு என்னென்ன கேக் உங்களுக்கு வெரைட்டி தெரியுமோ எந்த கேக் வேணால் பண்ணலாம். அதுக்கு காம்போ ட்ரஸ்லெஸ் சீஸ்க்கு கொடுக்குற அந்த மில்கில் வந்து அந்த காம்போ இருக்கணும். ஸோ ஆயில், அது கூட சுகர். சுகர் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். சுகர் மிக்ஸ் ஆனதும் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறப்போ ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி கம்பைன் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்ததை ஆட் பண்ணுங்கள். எப்போவுமே ஃப்ளார் வந்து கடைசியாக தான் ஆட் பண்ணணும். ஃப்ளார் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. நான் இதில் வந்து ரோஸ் சிரப் ரோஸ் எசன்ஸ் வச்சுருக்கிறேன். இது வந்து பேக்கிங் பவுடர், இப்போ பேக்கிங் சோடா, இது வந்து ரோஸ் சிரப். இந்த ரோஸ் சிரப்புக்கு நீங்கள் சர்பத், ரோஸ் சர்பத் எல்லாம் கடையில் இருக்கும்ல, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ரோஸ் மில்க் இருக்குல்ல, அது பண்ணிவிட்டு அதில் அப்படியே இந்த கேக்கை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தனியாக ரோஸ் சிரப்புன்னு வாங்க வேண்டியது இருக்காது. மில்கில் அதை ஆட் பண்ணிவிட்டு அதில் கூட பண்ணிக்கலாம் நீங்கள். ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் வந்திருக்கு, நல்லா எல்லாம் கம்பைன் ஆகிருக்கு. இது கூட நான் வந்து இப்போ மைதா ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பீட் பண்ணாதீங்க, மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பீட் பண்ணுங்கள்.
ஃபாஸ்ட்டாக பண்ணிடுங்க, இல்லைன்னா குட்டி குட்டியாக அந்த லம்ஸ் வந்துடும். லம்ஸ் வந்துடுச்சுன்னா நம்ம கேக் நல்லா இருக்காது. இது வந்து ரொம்ப நேரம் பீட் பண்ணக்கூடாது. ஸோ இம்மிடியேட்டாக ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போவும் ஏதாவது மிக்ஸ் ஆகாமல் இருக்குன்னா இந்த ஸ்பேச்சுலா வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஏரியா இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ நான் வந்து பேக்கிங்க்கு போடுறேன். 180 டிகிரி 20 மினிட்ஸ் தான். ஸோ இதோட பேக்கிங் டைம் வந்து 180 டிகிரி 10 மினிட்ஸில் பேக் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஆறுற டைமில் என்ன பண்ணணும், இந்த மில்க் இருக்கு இல்லையா, இந்த மில்கால் அதை சோக் பண்ணணும். சோக் பண்ணிவிட்டு அந்த கேக்கில் சோக் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இந்த இதில் வந்து பேக்கிங்க்கு நான் இந்த சிலிக்கான் பவுல் எடுத்துருக்கிறேன். ஏன் இது சிலிக்கான் இது ஏன் எடுத்துருக்கிறேன், பேஸ் எடுத்துருக்கேன்னா இது பேக்கிங்க்கு 220 டிகிரி வரைக்கும் தாங்கும். இன்னொன்று என்னென்னா அப்படியே ஸ்கொயராக இருக்குது இல்லையா, ஸோ எனக்கு ஸ்கொயராக ஒரு கேக் வேணும். அப்போ நான் ஸ்கொயராக பண்ணி தனித்தனியாக ஒரு கேக் பண்ணி அதை கட் பண்ணி வேஸ்ட் ஆக்குறதுக்கு நான் இப்படி பண்ணிட்டேன்னா அப்படியே எடுத்து வச்சுட்டு அதில் நான் வந்து க்ரீம் சோக் பண்ணிக்குவேன். அதனால் நான் ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பட்டர் தடவணுன்னு இல்லை, இப்படி பேக் பண்ணிக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி தான் ஹாஃபுக்கு கொஞ்சம் கூட வரைக்கும் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 3 இதுலேயும் ஃபில் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே பேக்கிங்க்கு போட்டுடலாம். இதில் கொஞ்சம் இந்த சைடில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பேக்கிங்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். 180 டிகிரி 20 மினிட்ஸ்க்கு செட் பண்ணிக்கோங்க. பேக் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நான் அதில் வந்து சோக் பண்ணுறது காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது அந்த கேக் வந்து ட்ரெஸ்ல சீஸ்க்காக நம்ம வந்து ரோஸ் கேக் பண்ணோம். அது வந்து ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். கிளியராக இருக்குது. இது வந்து குக் ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு தான் இப்படி பார்த்தேன். ஜஸ்ட் லைட்டாக இப்படி எடுக்கிறப்ப இது கிளியராக இருக்கணும். ஸோ இப்போ இதை நான் டர்ன் பண்ணிவிட்டு இதில் வச்சிடுறேன். இந்த கேக்கில் இப்படி மேடாக இருக்குது இல்லையா, இதை வந்து நீங்கள் ஒன்று கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இந்த பொசிஷன்லேயே வச்சுட்டு ட்ரிசில் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடியில் நல்லா சோக் ஆகணும். இதில் வந்து மில்க் மேட், க்ரீம், மில்க் இந்த 3 இருக்குது. இதில் இது எல்லாமே கொஞ்சம் சுகர் ரிச்சாக தான் இருக்கும். இந்த ஸ்டிக் இருக்கு இல்லையா, இதை வச்சுட்டு இதில் அப்படியே லைட்டாக
ப்ரிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ நல்லா அந்த ஜூஸ் வந்து உள்ளே போகும். நான் ஒரு கேக்கில் க்ரஸ்ட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன், அதுக்கப்புறம் இது ப்ரிக் பண்ணி காட்டுறேன். உள்ளே அந்த கேக் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து எவ்வளோவுக்கு ஊற்றணுன்னா, இந்த கேக்கில் நீங்கள் ஊற்ற அது எடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு டைமில் எடுக்காமல் அப்படியே மேலே ஊற்றுனது அப்படியே நிற்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஊற்றிக்கோங்க. இப்போ இது மேலே விப்பிங் க்ரீம்கால லேயர் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறப்ப இந்த கேக் ஆறின பிறகு தான் இது பண்ணணும். இல்லைன்னா நம்ம வச்சுருக்க அந்த க்ரீம் இருக்கு இல்லையா, அது வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்து விப்பிங் க்ரீம் வச்சு மேலே டாப்பிங் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் இந்த டாப்பிங் மேலே கொஞ்சம் ட்ரிசில் பண்ணுங்கள் நட்ஸ், பிஸ்தா நட்ஸு. எப்போவுமே ரோஸ் கப் கேக்குக்கு வந்து பிஸ்தா நல்லா சூட் ஆகும். ரோஸ் பெட்டல் வைக்கிறேன். ரோஸ் பெட்டல் எப்போவும் 1 இல்லை 2 தான் வைக்கணும். ஜாஸ்தி வச்சா அது வந்து ஒரு பிட்டர்னஸ் வரும். ஸோ இப்போ யாருக்காவது கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு கொடுத்துருங்க. இது வந்து கேக் ரெடி ஆயிடுச்சு. ட்ரெஸ்ல சீஸ் கேக் இப்போது ரெடியாக இருக்குது. ஸ்கூப் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியதான். இந்த ட்ரெஸ்ல சீஸ் கேக் பற்றி இன்னும் 2-3 விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதில் வந்து 2-3 வகையான பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கேக்கில். எப்படின்னா, இப்போ கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா சில்லுன்னு கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம், ஹாட்டாக கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம். இது ஹாட்டாக கொடுக்குறப்ப நீங்கள் கீழே மட்டும் அந்த லிக்விட்ஸ் போட்டுட்டு 3 மில்க் இருக்கு இல்லையா, 3 மில்க் லேயர் கொடுத்துடலாம். மேலே ஐசிங் வந்து விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணாமல் கொடுத்துடலாம். அதே இதை சில்லுன்னு கொடுக்குறதா இருந்தால் மொதல் நாளே பண்ணி வச்சு, இப்போ கெஸ்ட்டு வராங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த கேக்கையும் பண்ணி வைக்கிறதுங்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ மொதல் நாள் பண்ணிவிட்டு அழகாக பாக்ஸில் போட்டு ஃபுல்லாக ஒரு பெரிய பாக்ஸில் போட்டுட்டு நீங்கள் லேயர் பண்ணிவிட்டு க்ரீமெல்லாம் போட்டுட்டு மேலே ஐசிங் பண்ணிவிட்டு விப்பிங் க்ரீம் வச்சு ஐசிங் பண்ணிட்டு டெக்கரேஷன் வரைக்கும் எல்லாம் முடிச்சுட்டு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிடலாம். அப்போது அவங்க வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்குறப்ப
அப்படி அந்த மில்கில் சோக்காகி அந்த கேக் அவ்வளோ மில்கையும் எடுத்துட்டு அப்சர்வ் பண்ணி அந்த கேக் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். இந்த கேக்கில் வந்து நீங்கள் என்ன கேக்லனாலும் இந்த ட்ரெஸ்ல சீஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். பிஸ்தா கேக்கில் பண்ணிக்கலாம், பட்டர்ஸ்காட்சில் பண்ணிக்கலாம், ரஸ்மலாய் கேக்கில் பண்ணிக்கலாம், எந்த கேக்லனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு விப்பிங் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் ஐஸ்கிரீம் கூட போட்டுக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கும் இந்த ட்ரெஸ்ல சீஸ் கேக் வந்து. நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறதுனால நீங்கள் என்ன உங்கள் கையில் இருக்கோ அதை வச்சுட்டு இம்மிடியேட்டாக இதை பண்ணிடலாம். ஒரு கேக்கோட பேஸ் மட்டும் இருந்தால் போதும். எப்படினாலும் மில்க் வீட்டில் இருக்கும், உங்களுக்கு க்ரீம் வீட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக இந்த கேக்கை பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஆல் சீசனல்லையும் இது நீங்கள் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஃப்ரூட்ஸ் வச்சுட்டும் பண்ணிக்கலாம், ஃப்ரூட்ஸ் இல்லாமலும் பண்ணிக்கலாம், க்ரீம் வச்சுட்டு க்ரீம் இல்லாமல், இப்படி எல்லா வகையிலையும் பண்ணுறதுனால உங்களுக்கு ஆல் டைம் ஃபேவரேட்டாக இந்த கேக் இருக்கும். அதோட வர்றவங்களுக்கு வந்து நார்மலாக ஒரு டெசர்ட்டை கொடுத்தோன்னு இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஒரு வெல்கம் கொடுத்த மாதிரி இருக்கும். இல்லை அவங்க கிளம்புறப்ப கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, பாக்ஸில் போட்டு கொடுக்குறீங்கன்னா இந்த ஒரு கண்ணாடி பாக்ஸில் நான் காட்டினேன் இல்லையா, அந்த மாதிரி சின்னதாக ஒரு கண்ணாடி பாக்ஸில் போட்டுட்டு கொடுத்து விட்றப்ப அது வந்து அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ எல்லா வகையிலையும் உங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லான ஒரு கேக்காக இருக்கும். ஸோ எனக்கும் ஒரு நல்ல ரெசிபியை சொல்லி கொடுத்தோன்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ட்ரெஸ்ல சீஸ் ரோஸ் மில்க் கேக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம 3 மில்க் போட்டு செஞ்சுருக்கனால தான் இதோட பேர் வந்து ட்ரெஸ்ல சீஸ் கேக். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு ஒரு டெசர்ட்டாக சாப்பிட்றப்ப இன்னும் வேறு லெவலுக்கு இருக்கும். ஸோ ஒரு நல்ல ரெசிபியை கொடுத்தங்கிற சந்தோஷம் எனக்கும் இருக்குது. நீங்கள் வந்து இந்த இதை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு உங்களோட ஃபீட்பேக்கை தெரிவிங்க. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக மிக்க நன்றி. வணக்கம்.